மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாங்கள் இந்த வகுப்புல பார்க்க போறது கட்டுரை எழுதுவது எப்படி, அதோட வாக்கியங்கள் எழுதுவதற்கான நுட்ப முறைகள், ஆலோசனைகளை பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோட கடைசி மட்டும் நீங்க பாருங்க, ஏனென்றா அப்பதான் நீங்க பூரணமான அறிவை பெற்றுக்கொள்ளுவீங்க. அதை விட நான் இந்த வீடியோட கடைசி மட்டும் சொல்ல போற விடயங்கள் அது மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த வீடியோவை இடைநிறுத்தாம தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு அறிவும் உங்களிடம் கிடைக்கும். மிகவும் முக்கியமானது. ஆகவே நாங்க தொடர்ச்சியா முதலாவது ஆலோசனை நுட்ப முறையிலிருந்து தொடங்க போறோம். பாப்போம் மாணவர்களே. முதலாவத பாருங்க, உங்களுக்கு தரம் 5 புலமை பரிசில பொறுத்த வரையில நான் இது சொல்றேன், எந்த கட்டுரைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய கட்டுரை எழுதினாலும், தரம் 5 மட்டுமல்ல, எந்த வகுப்புக்கு எழுதினாலும் இதுல சொல்லப்படுற அனைத்து விடயங்களும் மிகவும் முக்கியமானது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாக்கியமும் 5 சொற்களுக்கு குறையாது இருத்தல் வேண்டும். அப்போ ஒரு வாக்கியத்துல 5 சொல்லுக்கு குறையாம கட்டாயம் இருக்கணும். அப்பதான் ஒரு வாக்கியம் பூரணம் அடையும். இரண்டாவது, எல்லா வாக்கியங்களிலும் எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியானதாக இருத்தல் வேண்டும். ஆகவே எழுவாய் சரியான இடத்துல இருக்கா, பயனிலை செயற்படுபொருள் தமிழில் முக்கியமான அடிப்படை உறுப்புகள் எல்லாம் சரியான இடத்துல இருக்கான்னு நீங்க பார்க்கணும். சரிதானே மாணவர்களே? மூன்றாவதை நாங்க பார்க்க போறோம். எழுத்து பிழைகள் இருக்கக்கூடாது. ஆகவே நீங்க முடிஞ்ச அளவு எழுத்துப்பிழை இல்லாம கட்டுரை எழுத பழக வேண்டும். எழுத்து பிழைகளால வீண் புள்ளிகள் இழக்கப்படலாம். அதையும் நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். நாலாவது, வழங்கப்பட்ட தலைப்புக்கு பொருத்தமாக எழுதப்பட்ட வாக்கியங்களாக அமைதல் வேண்டும். உங்களுக்கு தலைப்பு வேற ஏதோ, நீங்க எழுதின வாக்கியம் வேற ஏதோ இருந்தா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். தலைப்புக்கு பொருத்தமானதான் எழுதுறீங்களா என்று பார்க்கணும். சரிதானே மாணவர்களே? தொடர்ச்சியாக பார்ப்போம். ஐந்தாவது, எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களாக இருத்தல் வேண்டும். நீங்கள் பேச்சு வழக்கில எழுதக்கூடாது. பேச்சு வழக்கிலான வாக்கியங்கள் எழுதக்கூடாது. நடைமுறை வாழ்க்கையில நீங்க கதைக்கிற மாதிரி ஒரு நாளும் கட்டுரை எழுதுறேல. தமிழ் அறிவுன்றது எழுத்து வழக்கில தான் நீங்க கட்டாயம் எழுதணும். அதுக்கும் பரீட்சையை பொறுத்தளவுல எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களாக இருத்தல் வேண்டும். சரிதானே? இதையும் நீங்கள் கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரே கருத்துடைய வாக்கியம் மீண்டும் மீண்டும் எழுதக்கூடாது. நீங்கள் யோசிக்க உங்களுக்கு ஒரே மாதிரி கருத்துடைய வாக்கியங்கள்லாம் வரும். ஆகவே ஒரே கருத்துடைய வாக்கியம் எழுதினா அடுத்த வாக்கியம் எழுதிக்கல நீங்க மேலே இருக்கிற வாக்கியத்தை பாருங்க. ஒரே கருத்து வருகுதா, இதுவும் அதுவும் ஒன்றா என்று பார்த்து ஒரே கருத்துடைய வாக்கியம் என்று அதை தவிர்த்து கொள்ளுங்க. சரிதான மாணவர்கள்? இதால உங்களுக்கு புள்ளிகள் இழக்கப்படலாம். மீண்டும் மீண்டும் ஒரே வாக்கியத்தை எழுதினா உங்களுக்கு ஒரு வாக்கியத்துக்கான புள்ளி கிடைக்காது. ஒரு வாக்கியத்துக்கான புள்ளி மட்டும்தான் கிடைக்கும். சரிதானே? தலைப்பில் உள்ள சொற்கள் மீண்டும் வாக்கியத்தில் இடம்பெறக்கூடாது. நீங்கள் வாக்கியம் கிடைக்கல என்றதுக்காக தலைப்பை பார்த்து அப்படி எழுதுவீங்க. நிறைய பேர் உந்த பிழைய விடுறீங்க. ஆகவே தலைப்பில் உள்ள சொற்களை மீண்டும் வாக்கியத்தில் எழுதாதீங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு தபால்காரன் ஆனால் என்று தலைப்பு தந்திருக்கு. நீங்கள் முதலாவது வாக்கியத்திலேயே நான் ஒரு தபால்காரன் ஆனால் வீடுகளுக்கு தபாலை வழங்குவேன் என்று சும்மா அதே மாதிரி எழுதி விடுவீங்க. ஆகவே தலைப்பில் உள்ள சொற்களை மீண்டும் வாக்கியத்தில் இடம்பெறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தலைப்பு திருப்பி வாக்கியத்தில் வராத அளவுக்கு நீங்க எழுதணும். அப்படி என்னத்தான் உங்களோட கட்டுரை பூரணம் அடையும். இல்லாட்டி அந்த இடத்துல புள்ளிகள் வீணாக இழக்கப்படுது. ஆகவே தலைப்பை பார்த்து திருப்பி எழுதாதீங்கோ. சரிதானே மாணவர்களே? 9வது, வாக்கியத்தின் கருத்து தெளிவாக வெளிப்பட வேண்டும். உங்களுக்கு பேப்பர் திருத்துற ஆசிரியருக்கு நீங்க எழுதின வாக்கியத்தின் கருத்து தெளிவாக வெளிப்படணும். அப்பதான் அவர் அந்த கருத்தை என்னன்னு பார்த்து சரி போடுவார். தலைப்புக்கு பொருத்தமா இருக்குதா, இந்த கருத்தை என்ன சொல்லுதுண்டு. நீங்கள் வாக்கியம் கருத்து இல்லாம சும்மா எழுதி விட்டீங்கண்டா
உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. அந்த வாக்கியம் எழுதின நேரமும் வீணாக போகும். ஆகவே நீங்கள் அதை எழுதின பிறகு ஒருக்கா திருப்பி பாருங்க. இதுல நான் சொல்லப்படுற அனைத்து விடயங்களும் சரியா இருக்காண்டு மனதுல வச்சு திருப்பி எழுதின பிறகு திருப்பி பாருங்க. வாக்கியத்தின் கருத்து சரியா, தலைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, அதை நீங்க கவனித்துக் கொள்ளணும். 10வது பார்ப்போம். உருப்பெழுத்து, நேர்த்தி ஆகியவற்றுக்காக 2 போனஸ் புள்ளிகள் வழங்கப்படும். மாணவர்களே, நீங்கள் என்னதான் பிழையாக எழுதியிருந்தாலும், தலைப்புக்கு பொருத்தமற்றதா எழுதியிருந்தாலும் நீட் வக்கன் ஒன்று இருக்குதானே. உருப்பெழுத்து, நேர்த்தி, சரியான இடத்துல சரியான வசனங்கள், அப்படி பார்த்து உங்களோட வாக்கியம் தலைப்புக்கு பொருத்தமற்றதாக இருந்தாலும் உங்களுக்கு 2 போனஸ் புள்ளி வழங்கப்படும். இதே நீங்கள் சரியாக எல்லாம் எழுதியிருந்தால், தலைப்புக்கு பொருத்தமாக உருப்பெழுத்து, நேர்த்தி எல்லாம் எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 போனஸ் புள்ளி எக்ஸ்ட்ராவா கிடைக்க போகுது. ஆகவே இதுல ஒரு லாபமும் இருக்கு, பாத்தீங்களா. ஆகவே நீட் ஒர்க் முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு அழகா எழுத முடியுமோ, அழகான எழுத்துல அழகா உங்களுக்கு பந்தியாக்கி வாக்கியமாக்கி எழுத முடியுமோ அவ்வளத்துக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். சரிதானே மாணவர்களே? இது மிகவும் கவனம். நீங்க நீட் ஒர்க்கைத்தான் பார்க்கணும். ஏனெண்டா அவசரத்துல எக்ஸாம் பதற்றத்துல படுவேகமா எழுதி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்க நீட் ஒர்க் வராது. எழுத்துகள் ஒழுங்கில்லாம வரும், அலங்கோலமாக போகும். ஆகவே இதை நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். சரிதானே? நிறுத்தற்குறிகளின் பாவனை பொருத்தமாக அமைய வேண்டும். மாணவர்களே, நீங்கள் முற்றுப்புள்ளி வார இடத்துல கமாவை போடலாமோ? இல்ல. ஆச்சரியக்குறி வர வேண்டிய இடத்துல ஆச்சரியக்குறி, அதை விட உங்களுக்கு இரட்டை அடைப்புக்குறி வர வேண்டிய இடத்துல இரட்டை அடைப்புக்குறி, இப்படி நீங்கள் பொருத்தமான இடத்துல போடணும். பொருத்தமற்ற இடத்துல போட்டா உங்களுக்கு மார்க்ஸ் கூடுமே குறையுமே ஒழிய கூடாது. கடைசி கூடாது, குறைக்கத்தான் பார்ப்பாங்க. ஆகவே நிறுத்தக்குறிகளின் பாவனை பொருத்தமாக அமைய வேண்டும். நீங்க எல்லாம் சரியா எழுதி போட்டு முட்டுப்புள்ளி வார இடத்துல கமவா போட்டா உங்களுக்கு வீணாக புள்ளிகள் இழக்கப்படும். கவனமா இருக்கணும் மாணவர்களே. எழுதேக்கில் யோசிச்சு எழுதணும். அடுத்தது இந்த இடத்துல என்ன குறி வரப்போகுதுன்றதை நீங்க முதலே யோசிக்கணும். சரிதானே? 12வது பார்ப்போம். வாக்கியம் ஒன்றில் ஓர் எழுத்துப்பிழை மட்டும் இருப்பின் 1 புள்ளி வழங்கப்படும். அப்ப நீங்க வாக்கியம் சரியா எழுதி ஒரு எழுத்துப்பிழை இருந்தா 1 புள்ளி உங்களுக்கு தருவாங்க. 1க்கு மேற்பட்ட பிழைகள் இருப்பின் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நான் முதலே உங்களுக்கு சொன்னான், எழுத்துப்பிழை இருக்கவே கூடாது என்று. இதுலயும் நீங்க ஒரு எழுத்துப்பிழை விட்டா உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். அதுக்கு மேல விட்டீங்களா 2 எழுத்துப்பிழை விட்டுட்டீங்க, கவனஈனமா 2 எழுத்துப்பிழை விட்டுட்டீங்க, ஆனா வாக்கியம் எல்லாம் சரி, கருத்து சரி என்றாலும் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. பாத்தீங்களா மாணவர்களே? நீங்க வாக்கியம் எழுதின நேரம் வீண், நீங்க யோசிச்ச நேரம் வீண், எல்லாம் வீணா போடும் 2 எழுத்து பிழையால. இப்ப நான் போடுற இடத்துல பானா போட்டுட்டீங்க, 2 வைப்பேன், ஒரு குற்ற போடாம விட்டுட்டீங்க. அப்படி போட்டா உங்களுக்கு 1 புள்ளி இழக்கப்படும். அதே இன்னொரு இடத்தையும் அதே பிள்ளைய விட்டுட்டீங்க, உங்களுக்கு மொத்த புள்ளிகளுமே இல்லாம போயிடும் மாணவர்களே. அப்படி 3 வாக்கியத்திலையும் நீங்க இல்லாம போனா பாருங்க, உங்களுக்கு கட்டுரைக்குரிய புள்ளிகளே வராது. கவனம், மிக கவனமா இருக்கணும். எல்லாரும் இந்த இடத்துலதான் பிள விடுவாங்க, கட்டுரை எழுதுறதுலதான் எல்லாரும் கூட பிள விடுறது. ஏனெண்டா கட்டுரை தானே, மிச்சம் எல்லாம் எழுதிட்டோம், கட்டுரை தானேன்னுட்டு போறது. பாத்தீங்களா எவ்வளவு விடயங்கள் இருக்குது. அடுத்ததை பார்க்க போறோம், மிகவும் முக்கியமானது. அடுத்தது வாக்கியம் எழுதுவதற்கான தலைப்புகள். சாதாரண தலைப்புகள்: ஒளிப்படம் பார்த்து வாக்கியம் எழுதுதல், சுயசரிதை, கதை வடிவில் எழுதுதல், ஆரம்பிக்கப்பட்ட கதை ஒன்று தனது தத்ரூபமான கற்பனையில் முன்னெடுத்து செல்லல் போன்ற பல்வேறு முறைகளில் வழங்கப்படலாம். இது நான் தரம் 5க்கு மட்டும் சொல்லல. தமிழ்ல நீங்க கட்டுரை எழுதுறதுக்கு இதே மாதிரியான விடயங்கள்லாம் வருகுது. வேற இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. தலைப்பு சாதாரண தலைப்பா இருக்கலாம். ஒரு தலைப்பை தந்து சாதாரண தலைப்பு, அதை பற்றி நீங்க எழுதுவோம். அடுத்து ஒளிப்படம் பார்த்து வாக்கியம் எழுதுதல், ஒரு படத்தை தந்து அதுக்கு வாக்கியம் எழுதுறது. அடுத்தது சுயசரிதை, கதை வடிவில் எழுதுறது, ஆரம்பிக்கப்பட்ட கதை ஒன்று தனது தத்ரூபமான கற்பனையில் முன்னெடுத்து செல்லல். அப்ப நீங்கள் பாருங்க,
உங்களுக்கு ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் மிச்சத்தை எழுதும் கொண்டு விடுவாங்க. மிகுதியை நீங்கள்லாம் எழுதணும். இப்ப உதாரணத்துக்கு, எனது ஊரில் பாழடைந்த பழைய கட்டிடம் ஒன்று காணப்பட்டது, அங்கே என்றுட்டு அப்படியே நிற்பாட்டிடுவாங்க. நீங்க அதுக்கு பிறகு தொடங்கணும். தத்ரூபமான கற்பனையில எல்லாம் கொண்டு போகணும். ஆகவே அதை பொறுத்தவரையில நீங்க எல்லாம் யோசிச்சு எழுதணும். பல்வேறு முறைகள்ல வழங்கப்படலாம். இதுதான் கட்டுரை. இதை விட்டா வேற ஒன்றும் இல்லை. தலைப்புகள் இதுதான். வாக்கியம் எழுதுவதற்கான தலைப்புகள். சரிதானே மாணவர்களே? நீங்கள் இதை எழுதணுமெண்டா, இந்த கற்பனையா தத்ரூபமா எழுதணுமெண்டா முதலே ஒரு கதையை வாசிச்சிருக்கணும். அல்லது எங்கேயாவது புத்தகங்கள்லயோ சஞ்சிகைகள்லயோ வாசிச்சிருந்தா தான் என்னென்னு எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். அல்லது பல கட்டுரைகள் எழுதி ஒரு அனுபவம் உள்ளவராக இருக்கணும். அதுக்குத்தான் பயிற்சி எடுக்கணும் மாணவர்களே. சரிதானே மாணவர்களே? மிகவும் முக்கியமானது. அடுத்ததை பார்ப்போம். தலைப்பினை வாசித்தவுடன் வாக்கியங்கள் எழுதுவதற்கு முன்பு சில பேர் தலைப்பு வாசிச்ச உடனே தொடங்குறது. உடனே தலைப்பு தெரிஞ்ச தலைப்பா இருந்தா உடனே எடுத்து எழுதி தள்ளுறது. அப்படி எழுதக்கூடாது மாணவர்களே. எழுதுவதற்கு முன்பு காலங்கள் தொடர்பான பூரண தெளிவு பெற்றுக்கொண்டு வாக்கியங்கள் எழுத ஆரம்பிக்க வேண்டும். காலங்கள் மிகவும் முக்கியமானது மாணவர்களே. நீங்கள் எதிர்கால நிகழ்வை இறந்த காலத்தில் எழுதி போட்டு வந்தா உங்களுக்கு பாருங்க எவ்வளவு வீணாகுதுன்னு சொல்றேன். கட்டுரை எழுதின நேரம் வீண், கட்டுரை எழுதின வாக்கியம் யோசிச்சதுன்னு வீண். அடுத்தது வேற என்ன? உங்களுக்கு அவ்வளவு புள்ளிகளும் இழக்கப்படும். கட்டுரைக்குரிய மார்க்ஸே வராது. சரிதானே மாணவர்களே? ஒரு காலம் பிழைச்சதால எதிர்காலத்தில் எழுத வேண்டியதை இறந்த காலத்தில் எழுதினா உங்களுக்கு எவ்வளவு வீணாகுது. மிக முக்கியமாக நேரம் வீண். ஏனென்றா எக்ஸாமில் உங்களுக்கு பரீட்சையில மிக முக்கியமானது நேரம். ஆகவே கவனமானவர்களே. முதலாவது பார்க்க வேண்டியது காலங்கள். காலங்கள் தொடர்பாக பூரண தெளிவு பெற்றுக்கொண்டு வாக்கியங்கள் எழுத ஆரம்பிக்க வேண்டும். சரிதானே மாணவர்களே? பாருங்க, நான் சொன்ன மாதிரி இறுதி மட்டும் உங்களுக்கு மிக முக்கியமான விடயங்களை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்ப காலம் மிக முக்கியமானது. ஏனென்றா ஒரு காலம் பிழைச்சா உங்களுக்கு கட்டுரையின் புள்ளிகளே வராது, மொத்தமா அள்ளிக்கொண்டு போயிடும். சரிதானே? 3 வாக்கியங்களும் ஒரு ஒழுங்கு முறையில் கட்டி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். முதலே சொன்னான் பயனிலே எழுவாய். அதை விட ஒழுங்கு முறையில கட்டி எழுப்பப்படணும். இப்ப உதாரணத்துக்கு கதை வந்துட்டு வைப்போம். கதை எழுத சொல்லியாச்சு. கதை எழுத சொன்னா நீங்கள் நடந்தவற்றை முன்னுக்கு பின்னுக்கு எழுதிட்டீங்க. இப்ப முன்னுக்கு முதலாவது நடக்க வேண்டிய விடயத்தை 2ஆவதா எழுதி போட்டீங்க. அதுக்கு பிறகு நடந்ததை முதலாவது வாக்கியமா எழுதி போட்டீங்க. இங்க ஒழுங்கு முறையில கட்டி எழுப்பப்படையல. ஆகவே ஒழுங்கு முறைன்றது இருக்கணும். இதுக்கு அடுத்தது இதுதான் நடந்தது, இதுக்கு அடுத்த வாக்கியம் இதுதான். சரிதானே மாணவர்களே? அதுதான் 3 வாக்கியங்களும் ஒரு ஒழுங்கு முறையில் கட்டி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். மிகவும் கவனம். ஆகவே மாணவர்களே, நான் உங்களுக்கு இதுல 15 விடயம் சொல்லி இருக்கிறேன். கடைசி மட்டும் உங்களுக்கு தேவையான விடயங்கள்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். தேவையற்றது என்று இதுல நான் ஒன்றும் கதைக்கல. ஆகவே நீங்கள் இதை திருப்பி பார்த்து கொள்ளுங்கோ. அதை விட நீங்க எழுதின வாக்கியங்களை இதோட நான் சொன்ன 15 விடயங்களும் உங்களுடைய இருக்குதான்னு பாருங்க. ஆகவே நீங்கள் இந்த 15 விடயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பரீட்சையில கட்டுரைய வெற்றிகரமாக எழுதி முடிக்கலாம். நீங்கள் தமிழ்ல ஒரு கட்டுரையோ, இதுல சொன்ன மாதிரி உங்களுக்கு கதையோ சுயசரிதையோ வேற படம் பார்த்து எழுதுறதோ எல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக எழுதி கொள்ளலாம். இந்த 15ஐயும் நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே. அடுத்தது ஒளிப்படம் பார்த்து எழுதிக்கல என்ன காலத்துல எழுதணும். படம் ஒன்றை தந்துட்டு எழுத சொல்லுவாங்க. படம் என்ன உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது. அவ என்ன காலத்துல எழுதணும்? நிகழ்காலத்துல எழுதணும். சரிதானே மாணவர்களே? இந்த காலங்கள்லாம் மிகவும் முக்கியம். நான் சொன்ன மாதிரி 15 விடயங்களையும் நீங்க ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். நன்றி மாணவர்களே. இது போன்ற பல விடயங்களோட சந்திக்கிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு எங்களிடமிருந்து பல தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.